10th ஒரு முறை தான் நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். இனிமே அந்த மாதிரி கிடையாது. நீங்க 2 முறை பப்ளிக் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரியில எக்ஸாம் இருக்கும். அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வரும். 2வது முறை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல 1 மாச கேப்ல திருப்பி மேல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதோட ரிசல்ட் வந்து ஜூன்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 எக்ஸாமையும் நீங்க எழுதுறது கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கட்டாயம் கிடையாது. ஆனா முதல் எக்ஸாம் அந்த பிப்ரவரியில நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதுறது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு மேல 2வது எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சயின்ஸ், மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட், அதாவது உங்களுடைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட தவிர மத்த 3லயும் நீங்க ஹையர் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இது ஒரு வழிவகையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினேன், அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணல, நான் 2வதுல வாங்கிக்கலாமான்னு கேட்டா அது அப்படி ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக செப்டம்பர் அந்த மாதிரி இதுலயே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, 10th எக்ஸாம் எழுதுறோம், பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம்னா ஹால் டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அப்பயே நீங்க சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற எக்ஸாம் வந்து கம்பல்சரி நீங்க எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிறது. அப்ப 2வது எக்ஸாம் நீங்க எழுதணுமா வேண்டாமாங்கிறத நீங்க அப்பயே சூஸ் பண்ணும். இல்ல ரெண்டுமே நான் எழுதுறேன் அப்படின்னா போத் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பயே நீங்களுடைய ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது 2க்குமே நீங்க ஃபீஸ் கட்டணும். உங்களுடைய ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது நீங்க அந்த உங்களுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அப்பயே வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு பிரிவுகள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு, அப்புறம் மலைப்பகுதிகளில் குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் மாறி வரும். அவங்களுக்கு எப்படிங்கிறத பார்த்தா அந்த எக்ஸப்ஷனை செயல்படுத்துவாங்க. மற்றபடி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்த நவோதயா பள்ளிகள், கேந்திர வித்யாலயா, அந்த பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ பாடத்திட்ட பிரிவுகள் தான் வரும். அப்ப அவங்க எல்லாமே இந்த நடைமுறையை எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க.